சென்னை பனையூரில் தாவேகா தலைவர் விஜயின் காரை மறித்து தொண்டர்கள் மனு அளிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு ஆர்.கே. மணி என்பவரை மாவட்ட செயலாளராக நியமிக்க எதிர்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூர் தொகுதிக்கு மட்டும் தனி மாவட்ட செயலாளரை நியமிக்க வலியுறுத்தப்படுவதாக தெரிகிறது. சென்னை பனையூரில் தாவேகா தலைவர் விஜயின் காரை மறித்து தொண்டர்கள் மனு அளிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு ஆர்.கே. மணி என்பவரை மாவட்ட செயலாளராக நியமிக்க எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. திருவொற்றியூர் தொகுதிக்கு மட்டும் தனி மாவட்ட செயலாளரை நியமிக்க வலியுறுத்தல் இருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கப்பட்டு ஓராண்டு முடிந்து 2ஆம் ஆண்டு அடியிட்டுள்ளது. ஓராண்டு முடிந்த பின்புதான் கட்சியினுடைய மாவட்ட ரீதியாக நிர்வாகி நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக கட்சியின் நிர்வாக வசதிக்காக தமிழக வெற்றி கழகம் கட்சி 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற வீதம் மாவட்ட செயலாளர் நியமனம் நடைபெற்று வருகிறது. இதில் 95 மாவட்டத்திற்கான மாவட்ட செயலாளர் பதவி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதமுள்ள 25 மாவட்ட செயலாளர்கள் இன்று நியமிக்கப்படலாம் என்ற எதிர்பார்த்த நிலையில் இதில் பல பிரச்சனைகள் உள்ள காரணத்தினால் 25 19 மாவட்ட செயலர் மட்டும்தான் இன்றைய நியமிக்கப்படுகிறார்கள். மீதமுள்ள 6 மாவட்டத்திற்கான பிரச்சனைகள் நீடித்து வரக்கூடிய நிலையில் அவரை தவிர்த்துவிட்டு மீதமுள்ள 19 மாவட்ட செயலாளர்களையும் இன்று நியமனம் செய்கிறார் விஜய் அவர்கள். இந்த சூழ்நிலையில் திருவேற்றூர் தொகுதி, அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் பிரச்சனை இருப்பது காரணமாக திருவேற்றூரை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவேற்றூர் தொகுதியை மட்டும் ஒரு மாவட்டமாக பிரித்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான மாவட்ட செயலாளராக ஆர்.கே. நகர் தொகுதியை சேர்ந்த ஆர்.கே. மணி என்பவரை நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்கள் வெளியாகிற சூழ்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவொற்றியூர் தொகுதியை சேர்ந்த நிர்வாகிகள், ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், அதற்கு மக்கள் இயக்கத்தில் இருந்தவர்களாம் சேர்ந்து எங்கள் தொகுதியை சேர்ந்தவர்கள் தான் இதற்கு மாவட்ட செயலர் நியமிக்க வேண்டும், பல ஆண்டு காலம் நாங்கள் உழைத்திருக்கிறோம், எனவே அது மாற்று தொகுதியை சேர்ந்தவரை மாவட்ட செயலர் நியமிக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து ஏற்கனவே பனையூரில் விஜய் சந்தித்து மனு கொடுக்க ஒரு காத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் விஜய் வீட்டிற்கு, அதாவது நீலாங்கரையில் இருந்து அவர் வீட்டிலிருந்து பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு செல்ல முயன்ற போது அவரை காலை வழிமறித்து மனு கொடுக்க முயற்சித்தார்கள். அப்போது விஜயின் கையசைப்பில் அவரது டிரைவர் ஓட்டுநர் அந்த மனுவை பெற்றுக்கொண்டார். இருப்பினும் தொடர்ந்து அந்த திருவொற்றியூர் நிர்வாகிகள் பலர் விஜய் காலை பின்தொடர்ந்து விஜயிடம் நேரடியாக அவர்கள் மனு கொடுப்பதற்காக முயற்சி செய்து வருகின்றனர். ராதா, விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முருகேசன்.